நெக்ஸ்ட்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து உமன்ஸ்க்கான ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். லபிசா பிராண்ட்லேருந்து உமன் பாக்ஸி ஃபிட் செக்குடு ஸ்ப்ரெட் காலர் கேஷுவல் ஷர்ட் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காட்டன் பிளெண்ட் ஷர்ட்டு, ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட். நம்மளுக்கு செக்குடு பேட்டர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் காலரோடு கொடுப்பாங்க, ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனோட கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு காலர் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்காது, ஃபர்ஸ்ட் 2 பட்டன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் பட்டன்ஸு நம்மளுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. ஷர்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கம்மி ப்ரைஸ்க்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஷர்ட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து தின்னாக தான் இருக்கும். பட் வந்து இது வந்து நம்ம உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு வெளியே இந்த ஷர்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து அந்த டிஷர்ட் நான் வாங்கியிருந்தேன். ஸோ எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதோட பிக் கீழே போடுறேன் பாருங்கள். இது கேர்ள்ஸ் வந்து ஸ்டைலிஷாக வேர் பண்ணோன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து நீங்கள் வந்து ஷர்ட்டாக ஓப்பன்லேயும் போட்டுக்கலாம், க்ளோஸ்லேயும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 349 ருபீஸ் தான். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, இது ரொம்ப தின்னாக இருக்கும். உள்ளே நம்ம வந்து டிஷர்ட் போட்டு ஷர்ட் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். நெக்ஸ்ட்டு வந்து 8th என்ன ப்ராடக்ட்னா சேம் ஆஸ் இதுவும் வந்து உமன்ஸ்க்கான ட்ரெஸ்ஸு. இது உமன்ஸ்க்கான கார்கோ. இது ஒரு நல்ல கார்கோ பேண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேண்ட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிளாக் அண்ட் இன்னொன்று வந்து க்ரீனு. இது வந்து அந்த மிலிட்ரி பேண்ட் சொல்லுவோங்களா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜெஸ்ஸி பேண்ட்ஸ் மாதிரி இருக்குது, ஸ்கின்னோட நம்மளுக்கு ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஆர்டர் பண்ணது பிளாக்கு, பட் எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்துடுச்சு. ஸோ எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ பேண்ட் வந்து நல்லாவே இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த எலாஸ்டிக் மாடலில் கொடுத்துருக்காங்க, பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக் சைடும் பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபிட்டடாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ பட் எனக்கு இந்த வந்து பேட்டர்ன் பிடிக்கவே இல்லை. இது வந்து எம்லேருந்து 3XL வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 499 ருபீஸ் தான். 9th என்ன ப்ராடக்ட்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து உமன்ஸ்க்கான ப்ராடக்ட் தான். ஸோ இது என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட் சொல்வேன். ஆர்ஜியோவில் எப்படி அந்த ப்ளூ கலர் ஷர்ட் என்னோடய ஃபேவரெட்டோ அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் உமன்ஸ்க்கானதில் இந்த சாரீ என்னோடய ஃபேவரெட். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் பேர் பண்ணுறதுக்கோசம் தான் நான் வாங்கியிருந்தேன். இது சாலிட் பிளெயின் பாலிவுட் ஸ்டெயின் பியோர் சில்க் சாரீ. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து லைட் ப்ளூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு தான் இந்த லைட் ப்ளூ வாங்கியிருந்தேன். இந்த சாரீ வாங்கிட்ட அப்புறம் தான் அந்த ஆர்ஜியோலேருந்து அந்த ஷர்ட் வாங்கியிருந்தேன். ஸோ பேர் பண்ணுறதுக்கோசம். இது வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் வந்து சாலிட் பிளெயினு, ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின் பியோர் சில்க்கு, டைப் வந்து பாலிவுட் டைப் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெகுலர் சாரியாகவும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம், பார்ட்டி வேருக்கு வேர் பண்ணிக்கலாம். ரெகுலர்லாம் வேர் பண்ண முடியாது, பார்ட்டி வேர் ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் இதை வேர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது. மேலே வந்து நம்மளுக்கு வந்து முந்தானி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர்லேயும் கீழே வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க. எட்ஜஸ் கிட்டெல்லாம் இந்த மாதிரி மணி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய ஃபேவரட் சாரீ இது. சாரியில் என்னோடய ஃபேவரட். வேர் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த அன்ஸ்டிச்சபிள் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். நான் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு அண்டு வந்து நாட் மாதிரி கொடுத்துட்டு அண்ட் வந்து எல்போ வரைக்கும் நான் வந்து கை வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரீ. ஸோ அதனால தான் இந்த சாரீ வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு நல்ல பார்ட்டி வேருக்கு இல்லை காலேஜ்க்கெலாம் நம்ம வந்து ஒரே மாதிரி சாரீ கட்டணும், ஆஃபீஸ்க்கெலாம் ஒரே மாதிரி சாரீ கட்டணும், இந்த சாரீ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 649 ருபீஸ். இப்போது நான் வாங்கும்போது அதோட ப்ரைஸ் வந்து 570 சம்திங் இருந்து 560 சம்திங் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பரான சாரீஸ் தான் இது. நிறைய கலர்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 10th என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கோன்னா இதுவும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரெட் தான். இது வந்து நம்ம ஆர்ஜியோ வந்து ஒயிட் ஷர்ட் இல்லைன்னா ஒயிட் டிஷர்ட் அதுக்கு பேர் பண்ணுறதுக்கு தான் நான் இந்த ஒயிட் கலர் குர்த்தியை வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து உமன் காட்டன் பியோர் குர்த்தி வித் துப்பட்டாவோட வரும். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா இதில் வந்து எஸ்லேருந்து 6XL வரைக்கும் சைஸ் இருக்குது. ஸோ இது எல்லாருமே வாங்கியிருக்கலாம். இது பியோர் காட்டன், இது துப்பட்டாவோடு நம்மளுக்கு வரும். இதோட பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டிங். இந்த மாதிரி நம்மளுக்கு நெக் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஸ்லீவ்லெஸ் தான் இது. ஃபுல் ஸ்லீவ்லெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுக்கு எம்ப்ராய்டிங் தான்.
நல்லா இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்டர்லாம் நல்லா பெரிய பெரிய எம்ப்ராய்டிங் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கைக்கிட்டேயும் பெரிய பெரிய எம்ப்ராய்டரி டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒரு மில்கிஷ் ஒயிட் சொல்லுவோம் பார்த்திங்களா, ஒரு எல்லோயிஷ் ஒயிட்டாக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலர்ஸில் இருக்குது இது. எனக்கு அந்த மாதிரி கலர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க ஒயிட் கலரில் இருந்துச்சு. அப்புறம் வேர் பண்ணும்போது ஒரு எல்லோ ரொம்ப லைட் எல்லோயிஷ் தான். ரொம்ப வந்து எல்லோயிஷில் லைட் ஒயிட்டுன்னு சொல்லலாம். எனக்கு தான் கண்ணு தெரியலையான்னு தெரில, ஒயிட்டுன்னு சொல்லலாம்ப்பா, ஒயிட்டுன்னு சொல்லலாம். நான் வேர் பண்ணிட்ட அப்புறம் தான் அது ஒரு லைட்டிஷ் எல்லோ கலர் வந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ப்ராடக்ட்டு. இதோட ஷாலும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரட் சொல்வேன். நல்ல ஒரு நெட்டட் ஷாலு ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. ஒயிட் மை ஃபேவரட். என்ன வந்து நம்ம வந்து மேல் தையல் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட்டாக வந்து பிடிச்சிக்கணும். கையெல்லாம் நம்மளுக்கு லூஸாக இருக்கும் அதனால். அண்ட் 11th என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னா, இவ்வளோ ப்ராடக்டில் ரொம்ப வஸ்ட்டான ப்ராடக்ட் சொல்லுவேன் பார்த்திங்களா, அது 11th ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அமேசான்லேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போனோன்னா இன்றைக்கி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நான் அமேசான் ப்ரைம் போட்டிருக்கனால எனக்கு மறுநாளே வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மென்ஸ் ஃபிட் ஜீன். இதில் 4 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து கிரே கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து மென்ஸோட ஜீன்ஸ் தான் இது. இது வந்து 28 to 40 சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து காட்டன் பிளெண்டு. ஸோ பேண்ட் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. பார்க்க நல்லா தான் இருக்குது பேண்ட்டு. பட் எனக்கு வந்தது வந்து ஈரமாக இருந்துச்சு பேண்ட்டு. இந்த துணி துவச்சிட்டு பாதி ஈரத்தில் எடுப்பாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பின்னாடியே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து சுரண்ணா எப்படி இருக்கும் அந்த இடம், அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது. யாரும் யூஸ் பண்ண ப்ராடக்ட் மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ஜீன் வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். பட் எனக்கு வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து என்ன ரிட்டன் பண்ணிட்டேன் நான். வேறு ப்ராடக்ட் டக்குன்னு வாங்க முடியாது, ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ என்ன பண்ணுறது தெரியாது. இதில் என்ன நல்ல விஷயம்னா, இந்த பேண்ட் ஆல்ரெடி இருந்திருக்கு பீரோவில். நான் பார்க்காம ஆர்டர் போட்டேன். நல்ல வேலை வந்து இது ஒரு டேமேஜாக நம்மளுக்கு வந்துச்சு, ஒரு மாதிரி யூஸ் பண்ண மாதிரி வந்துச்சு. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 539 rupees தான். இவ்வளோ ப்ராடக்ட்டில் நான் வஸ்ட்டான ப்ராடக்ட்னால் இந்த ப்ராடக்ட் தான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளாகில் வந்து நான் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறேன். அதுக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வச்ச பை.